நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 40. ஜராசந்தன் மகதத்தின் செங்கோலை ஏந்தி அருகமைந்த நாடுகள் மேல்கோன்மை கொண்ட பின்னர் ஒரு நாள் தன் படைக்கல பயிற்சி நிலையில் அரசு துணைவர்களான விதர்ப்பத்தின் ருக்மியும், சேதியின் சிசுபாலனும், பிரக்ஜோதிஷத்தின் பகதத்தனும், புண்டரத்தின் வாசுதேவனும் சூழ கதை சுழற்றி கொண்டிருக்கையில் பெருந்தோழராகிய பகதத்தன் தன் கதையைச் சுழற்றி நெடுந்தொலைவுக்கு வீசினார். பின் ஒவ்வொருவரும் கதையைச் சுழற்றி வீசி விளையாடினர். "உங்கள் முறை மகதரே" என்றான் சிசுபாலன். ஜராசந்தன் தன் கதையை தூக்கி வீச அது பெருமதிலை கடந்து அப்பால் சென்று குறுங்காட்டில் விழுந்தது. அச்செய்தியை அன்று அவையில் பாடிய சூதராகிய வராகர் ஆரியவர்த்தத்தின் 56 நாடுகளிலும் சென்று விழுந்தது அந்த கதாயுதம். அதை அசைத்து எடுத்து திருப்பி வீசும் வல்லமை எவருக்கும் இருக்கவில்லை என்று பாடினார். அவையில் இருந்த அரசர்கள் நகைத்தனர். அந்நகைப்பில் கலந்து கொண்டு தானும் நகைத்த ஜராசந்தனின் சிறிய விழிகள் சற்றே சுருங்கின. அன்று மாலையே தன் படைத்தலைவர்களான ஹம்சனையும் டிம்பகனையும் அழைத்து அந்த கதாயுதத்தை தேரிலேற்றி படைகளுடன் தன்னை சூழ்ந்த நாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல ஆணையிட்டான். கதாயனம் என்று புலவர் அழைத்த அப்பயணம் 4 ஆண்டு காலம் நடைபெற்றது. அதன் பொருள் என்ன என்று அனைவரும் அறிந்திருந்தாலும் அது ஒரு விளையாட்டு என கொண்டு நகையாடியபடி திரை செலுத்தி திருப்பி அனுப்பினர். சூழ்ந்திருந்த நாடனைத்தும் மகதத்திற்கு அடிபடுவதை பிற சத்திரியர் திகைப்புடன் நோக்கியிருந்தனர். முதலில் மகதம் நுழைந்த நாட்டில் அரச மாளிகை எரிக்கப்பட்டது. அரச குலத்தவர் முற்றாக கொன்றொழிக்கப்பட்டனர். கோட்டைகள் யானைகளால் இடித்து அழிக்கப்பட்டன. கருவூலம் சூறையாடப்பட்டது. 12 நாட்கள் நடந்த எரி பறந்தெடுத்தலில் முனிவரும் மந்தனரும் கவிஞரும் சூதரும் சிற்பியரும் மட்டுமே உயிரும் மதிப்பும் அளிக்கப்பட்டனர். பெண்டிருக்கு சிறு தீங்கும் நிகழலாகாதென்று ஜராசந்தனின் ஆணை இருந்தது. மழைக்கு முன் குளிர் என அச்சம் ஜராசந்தனின் படைகளுக்கு முன் சென்றது. உள்ளம் தோற்கடிக்கப்பட்ட படைகளின் உடல்களை அறிந்து வீழ்த்தினர் ஹம்சனும் டிம்பகனும். ஒவ்வொரு நாளும் பல 100 பேர் கழுவிலேற்றப்பட்டனர். கழுவில் அமர்ந்து கதறுபவர்களின் நடுவே மஞ்சம் அமைத்து துயில்பவர்கள் அவர்கள் என்று சூதர்களின் சொல் பரவியது. மனித உடல்களை நெடுகப் போழ்வதில் அவர்களுக்கு பேருவகை இருந்தது. எடைமிக்க பெருவாளால் 2ஆக வெட்டப்பட்டனர் எதிரிகள். யானைகளிலும் குதிரைகளிலும் 2 கால்களும் விரித்து கட்டப்பட்டு 2ஆக கிழிக்கப்பட்டனர். விசைமிக்க ஆழிகளால் நடுவே உடைத்து அகற்றப்பட்டனர். அவர்களை எண்ணிய போதே உடல் பிளக்கும் உணர்வை அடைந்தனர் அரசர்கள். ஒற்றை வீழ்வன சத்திரிய குலங்கள் மகதத்தின் முன் தாழ்மடிந்ததை எண்ணி திகைத்தனர் பிற பேரரசர்கள். "அரசே, இடிந்து விழுவது பெரிய கட்டடம் என்றால் இடிதலே மேலும் இடித்தலை நிகழ்த்தும். பெரிய அமைப்புகள் தங்களை உடைத்து கொள்ளும் விளைவு கொண்டவை. ஏனென்றால் பிரிதலே பருப்பொருளின் தன்னியல்பு" என்றார் கோசல மன்னனின் அவையில் கௌசிக குலத்து அந்தனராகிய பிரபாகரர். எதையும் செய்யக்கூடியவன் என்று அறியப்பட்ட அரக்கி மகனிடம் போர் தொடுக்கலாகாது என அவர்களின் அமைச்சர்கள் அவர்களை எச்சரித்தனர். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு காலமும் தனக்கென ஓர் அரக்கனை உருவாக்கி எடுக்கிறது அரசே. அது மண்ணில் உள்ள ஒரு நிலை இயல்பு. அதன் வெளிப்பாடென ஒரு மனிதனை அது கண்டடைகிறது என்றனர். அவ்வரக்கன் தன் அரக்கத்தன்மையாலேயே பிற அரக்கர்களை கவர்கிறான். அரக்கர்களுக்கு அமைவது போல் அர்ப்பணிப்புள்ள அணுக்கரும் அடிப்படையினரும் பிறருக்கு அமைவதில்லை. அப்படியென்றால் என்னதான் செய்வது? வெல்லட்டும் அவன் என இங்கு வாழாவிருப்பதா என்றான் பாஞ்சால மன்னன் துருபதன். எழுவது போல் அது அடங்க வேண்டும் என்பதே புடவியின் நெறி. 70 அடிப்படை விசை என்பதனால் அதனுடன் போர் புரிபவன் அழிவான். அது விழுவதும் அடிப்படை நெறி என்பதனால் அதை தடுக்க தெய்வங்களாலும் ஆகாது என்றார் துர்வாசர். முட்டக் கொழுக்கும் விலங்கு தெய்வங்களுக்குரிய இனிய பலி என்று சொல்லப்படுவதுண்டு. அக்காளை அன்னைக்குரிய கொடை. ஜராசந்தனின் கதாயுதம் நாடுகள் தோறும் சென்று கொண்டிருந்த போதுதான் மதுராவில் கம்சனை மதுவனத்து யாதவர் 2 மற்போரில் கொன்றனர். கம்சனின் துணைவியரான ஆஸ்தியும் பிராப்தியும் கண்ணீருடன் ராஜகிருகத்தை வந்தடைந்தனர். தன் மகள்கள் அடைந்த சிறுமையால் கொந்தளித்த ஜராசந்தன் ஹம்சனுக்கும் டிம்பகனுக்கும் மதுராவை வெல்லும்படி ஆணையிட்டான். அவர்களின் படைத்துணைவனாகிய ஏகலவ்யன் படை கொண்டு சென்று மதுராவை அழித்தான். யமுனையை கடந்து சென்று மதுவனத்தையும் எரித்தான். ஆனால் யாதவ குடிகளை திரட்டி அஸ்தினபுரியின் படைத்துணை கொண்டு வந்த இளைய யாதவர் மீண்டும் மதுராவை வென்றார். அவர் தந்தை வசுதேவர் மதுராவின் அரசரானார்.
ஜராசந்தனின் கதை மீண்டும் மதுரா நோக்கி சென்றது. படை கொண்டு வந்த பலராமர் அதை யமுனை கரையின் கோமஸ்தகம் என்னும் குன்றருகே தடுத்து சிதறடித்தார். 15 முறை மதுராவின் எல்லைகளை தாக்கிய கதாயுதம் தடுக்கப்பட்டது. ஜராசந்தன் வெறி கொண்டு ஹம்சனை அறைந்தான். டிம்பகனை எட்டி உதைத்தான். இழிமகன்களே, உங்களால் இயலாதென்றால் உரையுங்கள், நான் வெல்கிறேன் என்றான். எளிய யாதவர், கன்ரோட்டி காட்டில் வாழும் கீழ் மக்கள், அவர்களிடம் தோற்குமென்றால் மகதம் அழிவதே மேல். அரசே, இம்முறை வென்று மீள்வோம், இல்லையேல் திரும்ப மாட்டோம் என்று வஞ்சினம் உரைத்து ஹம்சனும் டிம்பகனும் கிளம்பி சென்றனர். 12 கால்படை பிரிவுகளும் 8 புறவி அணிகளும் 7 களிற்று நிறைகளும் வில்லவர் தேர்களும் மதுரா நோக்கி சென்றன. மதுராவின் எல்லையில் அப்படைகளை பலராமர் சந்தித்தார். போரில் யாதவர் சிதறியோடினர். நெய்யூற்றி காடுகளை எரித்து புகை சூழச் செய்து நீர்நிலைகளில் நஞ்சு கலக்கி கடக்க முடியாததாக ஆக்கி மதுராவுக்கு மீண்டார். வசுதேவரின் அச்சம் நிறைந்த ஓலை கண்டு இளைய யாதவர் மதுராவுக்கு வந்தார். நாம் எண்ண முடியா பெரும்படை இளையவனே, மதுராவை கல்மேல் கல்லின்றி அழிக்கும் வஞ்சினம் உரைத்து வந்துள்ளது என்றார் பலராமர். நாம் இயற்றக்கூடுவது ஒன்றே, அஸ்தினபுரியின் படைத்துணையின்றி நாம் இவர்களை வெல்லல் இயலாது. தன் கைகளை கட்டியபடி யமுனையை நோக்கி நின்ற இளைய யாதவர், அஸ்தினபுரியில் அத்தையும் பாண்டவரும் இல்லை மூத்தவரே என்றார். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றும் எவரும் அறியக்கூடவில்லை. அவர்களை கண்டடைந்தாலும் அவர்களால் ஆகக்கூடுவதொன்றில்லை. பலராமர், நான் சென்று துரியோதனனிடம் கூறுகிறேன், என் சொல்லை அவனால் தட்ட முடியாது என்றார். மூத்தவரே, அரசு துரியோதனரிடம் இல்லை, விழி இழந்த அரசரிடம் உள்ளது. சற்று நேரம் விழி இமைக்காமல் நோக்கிய பின், ஆம், பிறர் காலில் நாம் நடக்க முடியாது என்றார் பலராமர். போரிடுவோம், மடிவதும் வீரருக்கு உகந்ததே. மடிவதற்காக நாம் நம் குடிகளை இத்தனை தொலைவுக்கு இழுத்து வரவில்லை என்றார் இளைய யாதவர். இளைய கன்ரோட்டிகளாக அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். அரச கனவை அவர்களுக்கு ஊட்டினோம். இனி பின் நகர்வதற்கு இடமில்லை. நாம் வென்றே ஆக வேண்டும். அவர் குரல் உணர்வெழுச்சி கொண்டது. மூத்தவரே, கார்த்தவீரியர் தோற்ற இடம், காலமெல்லாம் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கும் இடம். நாம் வெறும் யாதவர் அல்ல, ஏணியில் முதலில் செல்பவர். நாம் விழுந்தால் பின் ஏறுபவர் அனைவரையும் சரித்து விடுவோம். பலராமர் தோள் தளர்ந்து ஆம் என்றார். நாம் வெல்வோம், ஏனென்றால் வென்றே ஆக வேண்டும் என்றார் இளைய யாதவர். இன்று நாம் வெல்ல வேண்டியவர்கள் ஹம்சனும் டிம்பகனும் தான் இளையோனே என்றார் பலராமர். வற்றாத கொலை வெறியால் நிகரற்ற வல்லமை கொண்டவர்கள். கொலையை விரும்பத் தொடங்குபவனை நோக்கி பாதாள தெய்வங்கள் வந்து சூழ்கின்றன. அவன் படைக்கலங்கள் ஒளி கொள்கின்றன. நான் கம்சனின் வாளை ஒரு நாள் கையில் எடுத்து பார்த்தேன். அதன் ஒளி என்னை அச்சுறுத்தியது. அது உருவற்று நின்றிருக்கும் குருதி விடாய் கொண்ட விலங்கொன்றின் நெளி நாக்கு என்று தோன்றியது. இளைய யாதவர், 2 இயல்புகளால் ஆனவன் அரசன். அவன் தன் ஒற்றை இயல்பை மட்டும் எடுத்து இவர்களை அமைத்துள்ளான் என்றார். கிரிவிரஜத்தின் முதல் மலையான விபுலத்தில் பிறந்தவன் ஹம்சன். வராகமலையில் டிம்பகன் பிறந்தான். ஹம்சன் பிறப்பிலேயே வலது கையும் காலும் மட்டும் செயல் கொண்டவனாக இருந்தான். சொல்லிலும் சித்தத்திலும் வலப்பக்கம் மட்டுமே அவனுக்கு இருந்தது. டிம்பகன் இடப்பக்கம் மட்டும் கொண்டிருந்தான். போர்த்தொழில் பயின்று படை நடத்தும் குடியில் பிறந்த அவ்விருவருமே பிறர் உதவியின்றி நடக்கவும் முடியாதவர்களாக இருந்தனர். செயலற்ற ஊன் தடிகள் என்றே அக்குடிகளால் எண்ணப்பட்டனர். அன்னையரின் கருணையால் அவர்கள் உணவுண்டு உயிர் வாழ்ந்தனர். மகதத்தின் இளவேனில் விழ ஒன்றில் அன்னையால் அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனாகிய ஹம்சன் அங்கிருந்த காளி கோயில் ஒன்றின் திண்ணையில் விடப்பட்டான். அருகே டிம்பகனின் அன்னையும் அவனை விட்டு சென்றிருந்தாள். 2 உடல்களும் ஒன்றை ஒன்று கண்டு கொண்டன. அன்னையர் மீண்டு வந்த போது தோள் கோத்து ஒற்றை உடல் என்றாகி துள்ளி அலைந்து விளையாடிக் கொண்டிருந்த ஹம்ச டிம்பகர்களை கண்டனர். அன்னையர் அவர்களை கண்டு அறியாத அச்சம் ஒன்றால் பீடிக்கப்பட்டு நெஞ்சை அழுத்தி விழி நீர் விட்டனர். பின்னர் பேருவகை ஒன்றால் கிளர்ந்தெழுந்து ஓடிச் சென்று அவர்களை தழுவி கொண்டனர். அவர்கள் ரம்பகரம்பர்களின் மறுபிறப்பென்று நிமித்திகர் சொன்னார்கள். அவர்களின் தந்தை ஒருவரே என்று குலம் கண்டடைந்தது. ஓருடலான இருவர் அதன் பின் ஒவ்வொரு நாளும் படைக்கல பயிற்சி கொண்டு மேலேறினர். அவர்கள் முன் நின்று வில் குலைக்கும் திறன் கொண்ட எவரும் மகத பெருங்குடிகளில் இருக்கவில்லை. ராஜகிருகத்தை ஜராசந்தன் வென்றபோது அவர்கள் அவனுடன் சேர்ந்து கொண்டனர். அவன் முதன்மை படைத்தலைவர்கள் ஆனார்கள்.
பாரத வருஷத்தின் நாடுகளை அவன் பொருட்டு அவர்களே படை நடத்தி வென்றனர். யாதவ குடிகளின் எல்லையைச் சூழ்ந்திருந்த மகதத்தின் படைகளுடன் மதுராவின் படைகள் நாளும் சிறு பூசல்களில் ஈடுபட்டிருந்தனர். அஸ்தினபுரியின் படைத்துணை வருமா என்றறிய ஹம்சடிம்பகர் காத்திருந்தார்கள். யாதவர்களின் குடிகளை திரட்ட முடியாமையை மறைத்து கொண்டு அஞ்சிய விலங்கின் சிலிர்த்த மயிரும் சீற்றமும் காட்டி மதுரா பதுங்கியிருந்தது. ஒரு நாள் எல்லையில் நிகழ்ந்த போரில் மகதத்தின் சிறு படைத்தலைவனாகிய ஹம்சனை பலராமர் கொன்றார். அவரது கதைப்பட்டு தலை சிதறி கிடந்தவன் எவன் என்று அறியாத பலராமர் படைக்கலச்சூதன் ஒருவனிடம் அவனை பற்றி கேட்டார். பிருங்கபேரத்தின் சிற்றரசனும் வீதபயன் மைந்தனுமாகிய இவன் பெயர் ஹம்சன் என்றார் சூதர். சிறு குடி சத்திரியன், கோசலத்தின் சிற்றரசன், மகதத்துடன் இணைந்து கொண்டவன். அதை கேட்டு நின்ற இளைய யாதவர் வேதம் திகழும் பொய்யற்ற நாவு கொண்டரான சாமியகர் என்னும் வைதிகரை களத்திற்கு அழைத்து வந்தார். இறந்தவனுக்குரிய ஈமக்கடன்களை கூட்டிக் கொண்டிருந்தனர் எரி கூட்டினர். அப்போது சூதன் ஹம்சனின் போர்த்திறனை பாடிக்கொண்டிருந்தான். வைதிகரே, நீர் ஹம்சனின் உடலை கண்களால் பார்த்தீர் அல்லவா என்றார் இளைய யாதவர். ஆம் என்று அவர் சொன்னார். அங்கே யமுனா முகத்தில் படைநிலை கொண்டிருக்கும் டிம்பகன் என்னும் படைத்தலைவனிடம் இச்செய்தியை சொல்லும் என்று சொல்ல இளைய யாதவர் அவரை அனுப்பி வைத்தார். யமுனா முகத்தில் ஆற்றின் கரையில் படைநிலை கொண்டிருந்த டிம்பகனை புலரி பொழுதில் சென்றடைந்தார் சாமியகர். வணங்கி முகமன் உரைத்து செய்தி என்ன என்று வினவிய டிம்பகனிடம், படைத்தலைவரே, ஹம்சன் மறைந்த செய்தியை சொல்லும்படி வந்த அந்தணன் நான் என்றார். திகைத்து நின்ற டிம்பகன் உரக்க கூவியபடி அவரை அணுகினான். இந்த நீரை தொட்டு ஆணையிடுக என்றான். கள்ளமற்ற முகத்துடன் சாமியகர், ஆணை, நான் ஹம்சனின் உடலை கண்டேன் என்றார். நரம் போன்று சுண்டி இழுக்கப்பட்டு துடித்து டிம்பகனின் வலது கையும் காலும் தளர்ந்தன. அவன் உடல் நடுங்கி அதிர்ந்தது. வாய்க்கோணலாகி உமிழ்நீர் வழிய விழிகள் திசை விலகி நோக்கு குலைய அவன் தள்ளாடினான். இருமுறை கைகளை ஆட்டி ஏதோ சொல்ல வந்த பின் திரும்பி இடக்காலால் உந்தி தாவி யமுனையில் விழுந்து நீர்க்குமிழிகள் கொப்பளித்தெழ மூழ்கி மறைந்தான். ஓடி வந்த படைத்துணைவர் கூச்சலிட்டபடி நீரில் பாய்ந்து மூழ்கி அவனை துழாவினர். அடிப்பெருக்கு நிறைந்த யமுனை அவனை திருப்பி அளிக்கவில்லை. கோபுச்சம் என்னும் யாதவ சிற்றூரில் படையுலா சென்றிருந்த ஹம்சன் டிம்பகன் இறந்த செய்தியை தூதன் சொல்லி அறிந்ததுமே இடப்பக்கம் இடிந்து சரிந்து விழுந்தான். வாய்க்கோணலாகி கைகள் இழுத்து அசைந்து கொண்டிருந்த அவனை பல்லக்கில் ஏற்றி யமுனை கரைக்கு கொண்டு வந்தனர். எங்கே என்று ஹம்சன் கேட்டான். இங்கேதான் படைத்தலைவரே என்றனர் படைத்துணைவர். குளிர் கொண்டவன் போல் நடுங்கியபடி கிட்டித்த பற்களுடன் அங்கே தன்னையும் வீசும்படி ஹம்சன் செய்கையால் ஆணையிட்டான். அவர்கள் கண்ணீருடன் தயங்கி நிற்க, வேறு வழியில்லை, இது என் ஆணை என்றான். அவர்கள் அவ்வினையை நன்கு அறிந்திருந்தனர். ஒருவரின்றி ஒருவர் வாழ முடியாதவர்கள். அவ்விரு உடல் நடுவே பெண்ணென்றோ மைந்தனென்றோ எவரும் நுழைந்ததில்லை. அவ்விரு உள்ளத்தினூடாக தெய்வம் கடந்ததில்லை. ஒரு பாதி துயில மறுபாதி விழித்திருக்க எப்போதும் படுக்காது வாழ்ந்த உடல், ஒரு பாதி சினக்க மறுபாதி சிரிக்க உணர்வுகளை வென்ற உள்ளம், ஒரு பாதி பேச மறுபாதி நோக்க எதிர் நிற்க முடியாத சித்தம். அவர்கள் அவனை அதே இடத்தில் யமுனையில் வீசினர். 3 நாட்களுக்கு பின் ஹம்சனின் உடலுடன் பிணைந்த டிம்பகனின் உடல் நாணல் புதர் ஒன்றில் மகத வீரர்களால் கண்டெடுக்கப்பட்டது. தயங்கி குழம்பிய மகதத்தின் படைகளை 3 திசைகளிலிருந்தும் இளைய யாதவரும் பலராமரும் வசுதேவரும் சூழ்ந்து தாக்கினர். சிதறி ஓடிய மகத படைகள் பின்பு மீளவில்லை. கதைப்படை நின்று திரும்பிய ஊரை கதாவசானம் என்று யாதவர் அழைத்தனர். அங்கே யாதவர்களின் காவல் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டது. படை கொண்டு மீண்டு வந்து யாதவரை வெல்ல ஜராசந்தன் வஞ்சினம் உரைத்து நாகருத்ரனின் ஆலயத்தில் வைத்து பூ செய்து எடுத்த கங்கணம் ஒன்றை கட்டி கொண்டான். ஆனால் அஸ்தினபுரியில் பாண்டவர் மீண்டு வந்தனர். மதுரா விரிந்து பரவியது. துவாரகை பெருகி எழுந்தது. ஆயினும் ஆண்டுதோறும் தன் கங்கணத்தை மீளுறுதி செய்து ஜராசந்தன் கட்டி கொண்டிருந்தான். யாதவ நிலமும் அஸ்தினபுரியும் அதன் துணை நிலங்களும் அன்றி பிற நாடுகள் அனைத்தும் ஜராசந்தனுக்கு அடங்கியவை ஆயின. 78 நாட்டின் குருதி படிந்த அரச கொடியுடன் கதாயுதம் மகதத்திற்கு திரும்பி வந்தது. அதை தன் கோட்டை வாயிலில் கட்டப்பட்ட சிற்றாலயத்தில் பீடத்தில் நிறுத்தி மக்கள் வழிபட வேண்டும் என ஆணையிட்டான். மகாபுஜம் என்ற தெய்வமாக அது ஆகியது. அதை மகதத்தின் காவல் தெய்வம் என்று ஏத்தினர் சூதர்.
மகதத்திலிருந்து கிளம்பிய பூர்வ கௌசிக குலத்து வைதிகர் நாடெங்கும் சென்று நாகவேள்வியின் செய்தியை பரப்பினர். நஞ்சென்பது சீர்கெட்ட உணவே, அரசர்களே, சிதைந்த வேதம் இருளின் ஒலி என்றனர். மகதத்தின் சிற்றரசர்கள் நடுவே சினமெழுந்தது. அவர்களில் சத்திரியர் அதை தங்களுக்குள் சொல்லி சொல்லி குமுறினர். சத்திரியர் அல்லாதோர் மேலும் சத்திரியத்தன்மைக்கென நோற்பவர்கள் என்பதனால் அவர்கள் மேலும் குமுறினர். மண்ணுக்கடியில் அனல் என அச்சினம் அவர்களுக்குள்ளேயே வாழ்ந்தது. ஜராசந்தன் மீதான அச்சம் அவர்களை கட்டுக்குள் நிறுத்தியது. ஒவ்வொரு மழை விழவுக்கும் அவர்கள் தங்கள் அரச உடையணிந்து வாளேந்தி அடையாள வில்லை பல்லக்கிலேற்று ஊர்வலமாக மகதத்திற்கு கொண்டு வந்தனர். ராஜகிருகத்தின் வாயிலில் அமைந்த மகாபுஜத்தின் முன்னால் அவ்விற்களை வைத்து தலை வணங்கி வாழ் உருவி நிலம் தொட்டு வஞ்சினம் உரைத்தனர். நாகருத்திரனின் ஆலய முகப்பில் நிகழும் நாகவேள்வியில் அமர்ந்து அனல் வணங்கி அவி மிச்சம் உண்டனர். 12வது நாள் ஜராசந்தனின் அவையில் அமர்ந்து அவன் அளிக்கும் முறை வரிசைகளையும் பரிசில்களையும் பெற்று மீண்டனர். இந்திரபிரஸ்தத்தின் எழுச்சி அவர்களை மீண்டும் சத்திரியர்கள் என உணரச் செய்தது. 18 ஆண்டு காலம் நிகழ்ந்தவை அனைத்தையும் அவர்களில் எவருமே அறியாதவர்கள் போல அன்று நிகழ்ந்ததை அறிந்தவர் என சினம் கொண்டனர். வேதம் அமுதாலானது, நாகவேதம் நஞ்சாலானது என்றார் பாண்டர நாட்டு அரசர் வக்ரதந்தர். அது ஒலித்தால் நம் நகரங்களுக்கு அடியில் இருந்து நச்சுச் சுருள்கள் படம் கொண்டு எழும். நம் நாடும் நகரும் மாநாகங்களுக்கு மேல் இருக்கும் சிறு பொறுக்குகளே என்றறிக. துயிலும் நஞ்சை நாகவேதம் எனும் மகுடி ஊதி எழுப்புகிறான் மகதத்தின் அரக்கன். நாம் அழிவது திண்ணம் என்றார் மிதிலையின் அரசராகிய பிரபாதத்தர். மகதத்தின் சிற்றரசர்கள் திரிகர்த்த நாட்டின் எல்லையில் அமைந்த சாரதாசலம் என்னும் சிறுமலையில் எவரும் அறியாது ஒன்று கூடியிருந்தனர். சத்திரிய மன்னர்களுக்கு கப்பம் அளித்த போது நமக்கு குலமும் புகழும் எஞ்சி இருந்தது. நாகவேதம் ஒலிக்கும் மண்ணில் இனி நம் மூதாதையரும் வாழ மாட்டார்கள் என்றார் மச்ச நாட்டு சூரசேனர். அதை நாம் அரசரிடம் சொல்லியாக வேண்டும் என்றார் சால்வசேனர். அரசன் அல்ல, இனி நம் எதிரி என்று உரக்க குரல் கொடுத்தான் நசிகேய நாட்டின் அபிமன்யு. அக்குரல் அனைவரையும் அச்சுறுத்தி அமைதியடைய செய்தது. சில பீடங்கள் மெல்ல முனகின. நாம் சொல்லெடுப்பது எளிது என எவரோ சொல்ல அது யார் என விழிகள் திரும்பி நோக்கின. சொன்னவர் முக குறி காட்டவில்லை. எனவே அச்சொற்கள் தெய்வ சொற்கள் என எடை கொண்டன. நம் வில் செல்லாது அங்கே வேள்வி எழ முடியாது என்று அபிமன்யு மீண்டும் குரல் எழுப்பினான். என் வில் செல்லாது, ஆண்மை கொண்டவர் இருப்பின் என்னுடன் இணைக. சற்று நேரம் கழித்து மல்ல நாட்டரசன் சுதேவன், நாம் எத்தனை பேர் என்றான். அபிமன்யு, சத்திரியர்கள் மட்டும் 72 பேர், கிராதர்களும் அசுரர்களுமாக மேலும் 80 பேர் உள்ளனர் என்றான். சூரசேனர், அவர்கள் நம்முடன் இணைவார்களா என்றார். இங்கேயே 67 பேர் இருக்கிறோம். நாம் இணைந்தால் அவர்கள் இணைந்தாக வேண்டும். சற்று நேரம் அமைதி நிலவியது. ஆம் என பெருமூச்சுடன் சொன்ன சூரசேனர், நான் இணைகிறேன் என்றார். சுதேவன், நானும் என்றான். மெல்ல ஒவ்வொருவராக இணைந்து கொண்டனர். கைகளை தட்டியபடி, பிந்தி எழும் பறவைகளும் குரல் எழுப்புக என்றான் அபிமன்யு. இல்லையே நாகம் கிளையில் ஏறி உங்களை கவ்வும். சிரித்தபடி எஞ்சியவர்களும் ஒப்புதல் சொன்னார்கள். நாம் இந்திரபிரஸ்தத்தை ஏற்போம். நமக்கு பின் யாதவ படைகளும் எழுமென்றால் அவ்வரக்கனின் தலை கொய்து கொண்டு சென்று பாஞ்சாலத்து அரசியின் கால்களில் வைப்போம் என்று அபிமன்யு சொன்னான். இந்திரபிரஸ்தம் என்னும் சொல் அவர்களை எளிதாக்கியது. அதையே அத்தனை பேரும் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் அச்சொல் காதில் கேட்டபோது அதை புதிதென உணர்ந்தனர். அவர்களின் முகங்கள் மலர்ந்தன. பீமனின் தோள்களால் அவ்வரக்கன் கிழிக்கப்படுவான் என்றார் சூரசேனர். என் நிமித்திகர் அதை 7 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டார். சுதேவன், ஆம், என் நிமித்திகரும் அதை சொன்னார் என்றான். பின்னர் அனைவரும் அதையே சொல்லத் தொடங்கினர். சொல்ல சொல்ல ஒவ்வொருவர் கண்களும் ஒளி கொண்டன. சொற்களின் ஊடாக அவர்கள் அதை வளர்த்து எடுத்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் போரே முடிந்துவிட்டது என்னும் நிறைவை அடைந்தனர். இந்திரபிரஸ்தத்துடன் இணைந்து கொண்ட பின் அடையப் போகும் நலன்களை பற்றி உள்ளூர கனவு காணத் தொடங்கினர். நாம் இம்முறை நம் விற்களை அனுப்புவதில்லை என முடிவெடுப்போம். நாகவேதத்தையும் வேள்வியையும் நம்மால் ஒப்ப முடியாது என்று அறிவிப்போம் என்று அபிமன்யு சொன்னான். அது ஒரு அறிவிப்பு. ஜராசந்தனிடம் நாம் போர் தொடுக்கிறோம். ஆனால் போரை அவன் தொடங்கியாக வேண்டும்.
அவன் நம்மீது சினம் கொள்வான். மகத படைகளை பிரித்து நம் மீது அனுப்புவான். அவன் படை சிதறுவதென்பது இந்திரபிரஸ்தம் ராஜகிரகம் மீது பாய்வதற்குரிய நற்தருணம். புரியாது நோக்கிய அரசர்களை நோக்கி சூரசேனர், நாம் இத்தனை பேர் இருக்கிறோம் சத்திரியர்களே, நம்மை வெல்ல அவன் 72 படைப்பிரிவுகளை அனுப்பியாக வேண்டும் என்றார். அப்போதுதான் அனைத்தையும் புரிந்து கொண்ட சுதேவன், படைகள் வரட்டும், அவற்றை களத்தில் வெல்வோம், நம் அரசை நாமே காத்தோம் என்னும் புகழும் நமக்கு எஞ்சும் என்றான். மகத படைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய மறுமொழி ஒன்றுள்ளது என்றார் பாண்டரத்தின் வக்ரதந்தர். சீற்றம் கொண்டு தன் உடைவாளை ஒலியுடன் உருவி தூக்கி ஆட்டி, அவர்களுக்கு நாம் குருதியை திருப்பி அளித்தாக வேண்டும் என்றார் அஸ்மாக நாட்டின் இளைய அரசன் சௌதாசன். ஹம்சனும் டிம்பகனும் நடத்திய காலம் வரைதான் மகதம் வெற்றிகளை அடைந்தது கூட்டரே. அவர்கள் மறைந்த பின்பு மகதம் அடைந்த வெற்றி என்ன என்றார் சூரசேனர். ஆம், உண்மை என்றான் சுதேவன். இவன் வெறும் காட்டாளன், கொடுமை செய்ய தயங்காதவன். ஆனால் களம் நின்று படை நடத்துவதற்கு சத்திரிய குருதி தேவை என்றார் தசார்ண அரசராகிய சுதர்மன். அனைவரின் உள்ளமும் கற்பனைகளில் விரிந்து எழ அப்போரின் இயல்தகவுகளை பற்றி பேசத் தொடங்கினர். இக்கட்டான நேரத்தில் உடன் நின்றதை இந்திரபிரஸ்தம் மறக்கப் போவதில்லை. அங்கே நம்மிடம் மேலும் சிறந்ததாகவே இருக்கும் என்றார் ரிசிக அரசர் திவோதாசர். அவர்கள் முழுமை கொண்ட சத்திரியர்கள் அல்ல, நம்மை போன்றவர்களின் உறவு அவர்களுக்கு நிறையளிக்கும் என்றார் ஆபிர நாட்டின் உக்ரதண்டன். பல சத்திரியர் உதடுகளை இறுக்கி புன்னகை செய்தனர். ஆபிர அரசு குலம் வழிப்பறி திருடர்களில் இருந்து உருவாகி வந்தது என அனைவரும் அறிந்திருந்தனர். அவர்கள் எண்ணியதற்கு மாறாக விற்கள் சென்று சேராதது ஜராசந்தனை சினம் கொள்ள செய்யவில்லை. மகதம் இந்திரபிரஸ்தத்தை அஞ்சி அமைந்துள்ளது என்று அனைவரும் தெரிந்து கொண்டனர். வில் அனுப்பப்பட மாட்டாது என்னும் செய்தி சென்றதுமே ஒவ்வொரு சத்திரிய அரசருக்கும் ஜராசந்தனின் நேரடி ஓலையுடன் தூது வந்தது. நாகவேதத்தை ஏற்க வேண்டும் என எவரும் கோரப்பட மாட்டார்கள் என்று அவன் வாக்களித்தான். இந்திரபிரஸ்தத்துடன் போர் எழலாம் என்றும் அப்போரில் மகதத்தை துணைப்பவர்கள் அனைவருக்கும் கப்ப விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர்கள் நட்பு நாடுகளாக கருதப்பட்டு திருச்சாத்து செய்யப்படுவார்கள் என்றும் ஜராசந்தன் வாக்களித்தான். அவர்கள் அப்படைக்கூட்டை விரும்பினால் வில்லின்றி நட்பு நாட்டரசர்களாகவே மகதத்திற்கு வந்து நாகவேள்வி முடிந்த பின் கூடும் அவையில் முடிசூடி கோல் கொண்டு அமர்ந்திருக்கலாம் என்றான். மகதம் பணிந்து விட்டதை அறிந்ததும் சத்திரியர் மகிழ்வு கொண்டாடினர். அவர்கள் வில் அனுப்பப் போவதில்லை என்ற செய்தியை இந்திரபிரஸ்தத்திற்கும் அனுப்பியிருந்தனர். நிகழவிருக்கும் போரில் இந்திரபிரஸ்தத்துடன் இணையலாகுமா என்று கோரி அனைவருக்கும் சவுனகரின் ஓலை வந்திருந்தது. இங்கு நாம் நட்பு நாடுகள், முடிசூடி அமர்ந்தால் ஜராசந்தனை விட குல மேன்மை கொண்டவர்கள். நாளை நம் மகளிர் மகத அரியணை அமரலும் ஆகும் என்றார் சூரசேனர். இந்திரபிரஸ்தத்தில் நாம் என்றும் யாதவர்களுக்கு கீழேதான் இருப்போம், அதை மறக்கலாகாது. 63 சத்திரியர்கள் நட்பரசர்களாக ராஜகிரகத்திற்கு ஓலை அனுப்பிய பின் அகம்படிப்படையுடன் கொடியும் கோலும் கொண்டு முடிசூடி யானை மேல் அமர்ந்து ராஜகிரகத்திற்குள் நுழைந்தனர். அவர்கள் அனைவரையும் ஜராசந்தனே கோட்டை முகப்புக்கு வந்து வணங்கி வரவேற்றான். அரச முறைப்படி அவர்கள் அரண்மனைகளில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஜராசந்தனே அரண்மனையில் விருந்தளித்தான். தன் கைகளாலேயே அவர்களுக்கு உணவு பரிமாறினான். யவன மதுவை பொற்கிண்ணங்களில் ஊற்றி அளித்தான். அவனுடைய பேச்சுவன்மையில் அவர்கள் திளைத்தனர். காவிய நுட்பங்களில் இருந்து கீழ்மை நிறைந்த இழிவுரல்களுக்கு தாவும் அவனை அணுமனுக்கு நிகரானவன் என்றார் சூரசேனர். தோல் விரிந்தோர் பேச்சு அமையாதவர் என்பார்கள். இவன் யார்? ஒருவனே மல்லனும் சொல்வலனும் ஆவது எப்படி இயலும்? ஜராசந்தன் களிமயக்கில் இளையவனாகிய அபிமன்யுவை இழுத்து தன் இடது மடியில் அமரச் செய்து முத்தமிட்டான். நீ என் மைந்தன், உனக்கு வேண்டியதென்ன? மகதத்தின் மணிமுடியா? இதோ என்று கூவினான். அடே, எடுத்து வாடா என் மணிமுடியை, என் மைந்தனுக்கு இப்போதே சூட்டுகிறேன். மைந்தா, என் கோல் உனக்கு, இனி நீயே மகதத்தின் அரசன் என அவன் தோள்களை அறைந்து உரக்க நகைத்தான். கண்ணீர் மல்க கைகூப்பி அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் நாங்கள் அவனை ஏற்க மாட்டோம் என்றான் சுதேவன். எங்களுக்கு அரசனாக அரக்கனே வேண்டும். மற்ற சத்திரியர்கள் உரக்க நகைத்தனர். இரவெல்லாம் குடித்து குழைந்தும் சிரித்து கூத்தாடியும் அவர்கள் அவன் அவையில் இருந்தனர். நான் உங்கள் அடிமை, உங்கள் கால்களுக்கு பணிவிடை செய்யும் அரக்கன். சத்திரியர்களே, உங்கள் கால்கள் எங்கே? உங்கள் கால்களை காட்டுங்கள்
என்று ஜராசந்தன் குழறினான். தள்ளாடியபடி எழுந்து சூரசேனரின் கால்களை பற்றி கொண்டான். பிழை செய்துவிட்டேன் சத்திரியர்களே. சூரசேனரே, நீங்கள் என் தந்தைக்கு நிகரானவர். நான் எளிய அரக்கன், இழிமகன். அவன் இடக்கண்ணிலிருந்து மட்டும் விழி நீர் வழிந்தது. விம்மி எழுதபடி ஒவ்வொரு சத்திரிய அரசர்களின் கால்களையும் தொட்டு தொட்டு சென்னி சூடினான். அரசே, என்ன இது என்று பதறிய சுதேவனிடம், நான் மகதத்தை துறந்து காணேகிறேன். என் ஜரையன்னையின் குகைக்குள் புகுந்து இருள் ஆழத்தில் மறைகிறேன். என் மைந்தன் முடிசூடட்டும். அரசர்களே, நான் அவனை உங்களுக்கு அளிக்கிறேன். அவனை கைக்குழவி என்றே இது நாள் வரை வளர்த்து விட்டேன். என் வல்லமை கொண்ட தோள்களில் இருந்து அவனை இறக்கியதே இல்லை. தொட்டியில் வளர்ந்த மீன் அவன். அவனை நீங்கள் உங்கள் திண்ணைகளில் தவழ விடுங்கள். அவனுக்கு உணவூட்டுங்கள். அவனை கைப்பொத்தி காத்து நெல்லுங்கள் என்று கை கூப்பி கேட்டபடி அழுது தளர்ந்து தரையில் அமர்ந்தான். கால் நீட்டி படுத்து, எதை வென்றேன், எதை அடைந்தேன்? எல்லாம் வீண். என் காடு என்னை கைவிட்டது. என் காட்டில் எனக்கு இடமில்லை. அன்னையே, உன் காட்டுக்கு நான் அயலவன் ஆனேன் என்று அழுதான். கல்மயத்தில் பிற அரசரும் அழுது அவனை தழுவி கொண்டனர். அரசே, நான் உங்களுக்காக உயிர் துறப்பேன் என்று கூவியபடி அபிமன்யு அவன் கால்களில் விழுந்தான். சுதேவன், நான் வாழ் தொட்டு ஆணையிடுகிறேன். இந்திரபிரஸ்தத்தின் இழிமகனாகிய யுதிஷ்டரனை என் வாளால் பொழுது உங்கள் கால்களில் போடுவேன் என்றான். சூரசேனர், நான் யாதவனை கொல்வேன். கன்றோட்டும் இழிமகன். முடிசூடி அரியணை அமர்கிறானா அவன்? மூடன். வக்ரதந்தர், சத்ராஜித்தாக யாதவ குருதி கொண்டவன் அமர ஒருபோதும் ஒப்பமாட்டோம் என்று கூவியபடி எழுந்த பற்களை கடித்து, ஒப்பமாட்டேன், நான் என் இறுதி குருதி வரை ஒப்பமாட்டேன் என்றார். அழுகை வழியாக அவர்கள் சிரிப்பை சென்றடைந்தனர். 2 பகுதிகளாக பிரிந்த ஓர் அரசர், அரசே, நான் உங்கள் உடலை தொட்டு பார்க்கலாமா என்றான் அபிமன்யு. தொட்டுப்பார், என் மைந்தன் நீ, வா என்று ஜராசந்தன் அவன் கையை எடுத்து தன் தலையில் வைத்தான். துலாக்கோலின் முள் என்ற தலை. ஹஹஹஹ என்று அபிமன்யு நகைத்தான். நம் அரசர் துலா என்றால் சேதி நாட்டு சிசுபாலன் ஒரு தேள், சைந்தவனாகிய ஜெயத்ரதன் நழுவும் மீன் என்றார் சூரசேனர். அரைக்கு ஒன்றாகச் சேர்த்த உடல். அவள் கண் தெரியாமல் நம் அரசரை கிழித்து கால் மாற்றி கை மாற்றி போட்டிருந்தால் என்ன ஆகும்? இப்படி. அபிமன்யு கை கால்கள் 4 பக்கமும் விரிந்து தத்தளிக்க தரையில் தவழ்ந்து காட்டினான். சத்திரியர் வெடித்து சிரித்தனர். சிரித்து களைத்து உருண்டனர். சிரிப்பை நிறுத்த முடியாமல் மீண்டும் மீண்டும் சிரித்து கண்ணீர் வழிய களைத்து அறியாது துயின்றனர். காலையில் உடற்குவியலாக கிடந்த அவர்கள் நடுவே ஜராசந்தனும் கலந்திருந்தான். மறுநாள் அவையில் அனைவரும் வந்தமர்ந்த போது ஜராசந்தன் எழுந்து அவை அமர்ந்த அரசர்கள் அனைவரையும் வரவேற்று முறைமை சொல் உரைத்தான். அவர்கள் நட்பரசர்களுக்குரிய முறைமைப்படி மணிமுடி சூடி செங்கோல் கொண்டு அமர்ந்திருந்தனர். ஒவ்வொருவரின் குடியையும் புகழையும் நிமித்திகர் அறிவித்தனர். சூரசேனரையும் சுதேவனையும் வக்ரதந்தரையும் வணங்கி முறைமை சொல்லி பரிசில் அளித்து அவை அமரச் செய்தான் ஜராசந்தன். மலர்ந்த புன்னகையுடன் அபிமன்யு அருகே வந்தபோது உறக்க நகைத்தபடி, வருக இளையோரே வருக என 2 கைகளையும் விரித்து அள்ளி நெஞ்சோடு அணைத்தான். அவன் இடக்கால் சற்றே தடுக்குவது போல் இருந்தது. அவர்கள் நிலை தடுமாற காமிகர் திகைத்து பின்னடைந்தார். ஜராசந்தனின் பற்கள் கிட்டித்தன. தோள்களின் தசைகள் இறுகி உடல் விம்மி பெருத்தது. அபிமன்யு கழுத்தறுபட்ட விலங்கு போல கூச்சலிட்டான். அவன் கால்கள் துடித்து நிலத்தை விட்டு மேல் எழுந்தன. கைகளால் ஜராசந்தனின் பெரிய தோள்களில் ஊங்கி ஊங்கி அரைந்தான். முதலில் சிரித்து கொண்டிருந்த அரசர்கள் ஏதோ ஒரு கணத்தில் நிகழ்வதை உணர்ந்து பதைப்புடன் எழுந்தபோது மகதத்தின் காவல் படை அவையை படைக்கலங்களுடன் சூழ்ந்திருப்பதை கண்டனர். மூக்கிலும் வாயிலும் குருதி மூச்சுடன் கொப்பளித்து வழிய அபிமன்யு துவண்டான். அவன் தலை சொடுக்கி இழுக்க கால்கள் நீண்டு அதிர்ந்து மெல்ல ஓய்ந்தன. தலை தோய்ந்து ஜராசந்தனின் தோளில் கைக்குழந்தை போல விழுந்தான். அவனை தூக்கி அருகே இருந்த தூணில் ஓங்கி அறைந்த ஜராசந்தன் 2 தோள்களையும் மாறி மாறி அறைந்தபடி மத களிறு போல் முழக்கமிட்டான். அவை அமர்ந்த அரசர்கள் கால்கள் நடுங்க பீடங்களில் ஒண்டி அமர்ந்தனர். சிலர் கைகளால் முகம் பொத்தி உடல் குறுக்கினர். சிறையில் அடையுங்கள், இந்த இழிமகன்களை இருட்டுக்குள் தள்ளுங்கள் என்று ஜராசந்தன் கூச்சலிட்டான். படைகள் சத்திரிய மன்னர்கள் மேல் பாய்ந்து அரைந்து இழுத்து கைகள் பிணைத்தன.
அனைவரும் இழுத்துச் செல்லப்பட்டு ராஜகிருகத்தின் மண்ணுக்கு அடியில் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட 2 சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டனர். நாகவேதத்தின் ஆவியை அவர்களுக்கு நானே ஊட்டுகிறேன். உண்ணாதவர்களுக்கு அவர்களின் மைந்தர்களின் பச்சை ஊனை ஊட்டுவேன் என்றான் ஜராசந்தன் தன் உடலை கைகளால் அறைந்தபடி. எப்போது இந்திரபிரஸ்தத்துடன் சொல்லாடினார்களோ அப்போதே அவர்கள் சாக வேண்டும் என்ற ஆணையை என் தெய்வம் பிறப்பித்து விட்டது என்று வெறியுடன் கூவினான். உடல் பற்றி எரிபவன் போல அரசவையில் நின்று உடல் கொப்பளித்தான். வெறி சிரிப்பும் பிளிரலுமாக ஆர்ப்பரித்தான். பன்னிரு படைக்களம் 40வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.